ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் TRP ஆசிரியர் தகுதி தேர்வுகள் குறித்து கல்வித்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ டெட் ஆகட்டும், டிஆர்பி ஆகட்டும், இதில் மெயினாக பார்த்திங்கன்னா நிறைய வழக்குகள் பார்த்திங்கன்னா நீதிமன்றங்களில் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா விரைவாக விசாரித்து ஆசிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா பணி உயர்வு, பதவி உயர்வு, அதே மாதிரி பணி நியமனம் இந்த மாதிரி பண்ண வேண்டும் சொல்லி தமிழ்நாடு அரசு ஏற்கனவே பார்த்தோன்னா ஒரு அறிவிப்பை பார்த்தோன்னா கொடுத்துருந்தாங்க. விரைவில் வழக்குகள் முடித்து வைக்கப்படும் அப்படின்னு. மறுபடியும் பார்த்திங்கன்னா டெட்டு டிஆர்பி ரிலேட்டடாக போட்ட வழக்கு எல்லாமே பார்த்தோன்னா போஸ்ட்பேண்ட் ஆகிட்டே தான் இருக்குது. கடந்த 5 ஆண்டுகளே பார்த்தோன்னா ஆக போகுது. இன்னும் பார்த்தோன்னா ஆசிரியர்களுக்கான எந்த ஒரு நீதியுமே பார்த்தோன்னா கிடைக்கல. இப்போ உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்க இருந்த அந்த வழக்கு பார்த்தோன்னா மறுபடியும் போஸ்ட்பேண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தளத்தில் வெளியான தகவல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் அந்த அப்டேட்டு. டெட் பதவி உயர்வு வழக்கு விசாரணைக்கு ஒத்திவைப்பு. மிக நீண்ட நேரம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆசிரியர் தகுதி தேர்வு பதவி உயர்வு சார்ந்த வழக்காடாமல் உச்சநீதிமன்றத்தில் சற்று முன்பாகவே நடைபெற்று வியாழக்கிழமையன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதாக நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. டெட் வழக்கு அடுத்த கட்ட விசாரணை பார்த்திங்கன்னா வர பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மறுபடியுமே பார்த்தோன்னா ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. மிக நீண்ட நேரம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆசிரியர் தகுதி தேர்வு பதவி உயர்வு சார்ந்த வழக்காடால் உச்சநீதிமன்றத்தில் சற்று முன்பாகவே நடைபெற்று வியாழக்கிழமையன்று மீண்டும் விசாரணைக்கு வரப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜட்மெண்ட் காப்பியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை காட்டுறேன். ஸோ இதான் அந்த ஜட்மெண்ட் காப்பி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கேஸ் நம்பர் இருக்குது, அதே மாதிரி சிஎன்ஆர் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ரெசண்ட் பார்த்தீங்கன்னா 8/1/2025. ஸோ ஜஸ்டிஸ் யாருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஆகிருக்கு. மறுபடியும் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸில் கேஸோட ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6/2/2025 பார்த்தீங்கன்னா ஹியரிங் வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த வழக்குகள் பார்த்திங்கன்னா தாமதமாவது ஆசிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய அநீதியை இழக்கின்றது அப்படிங்கிற மாதிரியும் கூற்றுக்கள் ஏற்பட்டு வருகிறது. விரைவில் இந்த வழக்குகள் எல்லாமே முடித்து வைக்கப்பட்டு ஆசிரியர்கள் வாழ்வில் ஒரு நல்ல காலம் பிறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. இதான் தகவல். நன்றி.